சித்திரை மாதம் வந்ததுனாலே அமாவாசை டைமில் கொடி கட்ட ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த திருவிழா வந்து சடல் போடுறதுன்னு சொல்லுவாங்க. பழம் வந்து போடுவாங்கள்ல, அந்த திருவிழா தான். எங்கெங்கெல்லாம் வழி இருக்கோ அந்த இடம்லாம் வேண்டிக்கிட்டு எலுமிச்சை மரத்தில் ஊசி போட்டு அதை வந்து மேலே போட்டுப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போது வர முடியல, நாங்கள் வரதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. ஊர் சுற்றி வந்து இப்போ கோவிலுக்குள்ளே போய் அந்த பழத்தெல்லாம் எடுப்பாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த சடல் திருவிழா பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் மதியம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஊரில் வந்து ஈவினிங் டைமில் பண்ணுறாங்க. ஒரு 5 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேர் இழுக்கிறதுன்னு சொல்லி நிறைய வந்து விஷயம் இருக்குது. நான் இது வரைக்கும் பழம் போட்டு இந்த சடல் வந்து இழுத்து சடல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். கழுமரம்லாம் இருக்கும், அதெல்லாம் ஏறுவாங்க, நான் பார்க்க மாட்டேன். இந்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எங்கேயே வெயிட் பண்ணிட்டுருந்தேன். நமக்குலாம் ஒரு சின்ன ஊசி குத்துனா கூட அவ்வளோ வலிக்குங்க. ஆனால் சாமிக்கு அப்படின்னு நினச்சி நம்ம இவ்வளோ பெரிய இது வண்டிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, சடல் போடுறாங்க, வலி எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து சாமி மேலே இருக்க அந்த ஒரு நம்பிக்கையில் செய்கிறது தான். பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு தான் உள்ளார போகிறோம். ஏன்னா பழம் போட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் போய் சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்கு வந்து போவாங்க. உள்ளார வரவே முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு சொல்லி வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி சாமி பார்க்க வந்திருக்கோம். கொஞ்சம் இந்த ஊசி என்னன்னு பார்த்தீங்கன்னா பழம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஊசி தான் நிறைய இடத்துல இறஞ்சி கிடந்தது. எனக்கு இதில் கொஞ்சம் பயமாக இருக்க விஷயம் இதுதான். ஏன்னா குழந்தைங்க நடந்தால் காலில் குத்திப்பாங்க இல்லையா, கோவில் ஃபுல்லாகவே ஊசி இறஞ்சி கிடக்கும். அதுக்கப்புறம் அக்னி சட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி. அதை நான் பார்க்கவே இல்லை. போன வருஷம் பார்க்கும்போது அக்னி சட்டி எடுக்கிறதையும் பார்த்தேன், இந்த வருஷம் பார்க்க முடியல. சாமி கும்பிட்டு வெளில வரும்போது தான் நான் கவனித்தேன், கோவிலோட டெக்கரேஷன் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 சைட்லேயும் வந்து அந்த பழங்களை வச்சு அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வரும்போது 2 சைடு வாழை மரம் கட்டியிருந்தாங்க. நார்மலாக ஒரு பனனுங்க அந்த மாதிரி தான் வந்து ஒரு கொத்து தொங்கிட்டு இருந்தது. இந்த வாட்டி பலாப்பழமாக இருக்கட்டும், ஈச்சங்கொத்தாக இருக்கட்டும், எல்லாமே லைன் பை லைன் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 2 சைடுமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் திருவிழாவுமே நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்குள்ள டெக்கரேஷனும் சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் நான் கோவிலுக்கு வந்தேன் அப்படின்னா பழம் போகிறதோட பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து போயிடுவேன். இந்த டைம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு தான் இருக்கிறேன். அதே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டான். போறீங்களா? சுவாமியை தேர் ஏற்றதுக்கு முன்னாடி கோவிலை வந்து சுற்றி வந்து தான் ஏற்றிருப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. உண்மையாகவே அம்மனே உட்காந்து வந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சுங்க. சிலை இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது.
ஒரே பரபரப்பாக இருந்ததுங்க. எதை பார்க்கறது எதை விடுறதுனே தெரியல, அந்தளவுக்கு இருந்தது. ஒரு சைடு வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா செண்டமேன் அடிக்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அதை பார்த்து நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தா கரகாட்டம் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. கரகாட்டம் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் காளியாட்டமாக இருக்கட்டும், அம்மன் வேஷம் போட்டோம்னா சூப்பராக ஆடிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரகம் ஆடினாங்க இல்லையா, அந்த கரகம் வந்து காலையில் ஊர் சுற்றி வந்த கரகம் தான். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் காலையில் கூழ் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பழம் போகிறது, சடல் இழுக்கிறது, தேர் இழுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கழுமறை அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. தேர் போகிறதுனால எல்லா வீட்டு வாசல்லையும் கோலம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. சுவாமி கிட்ட தீபாரதனை வாங்குவாங்க. அதுக்காக வந்து வீட்டு வாசலில் விளக்கெலாம் ஏற்றி வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வர எல்லாருக்கும் படைச்சி முடிச்சுட்டு சுண்டல், கொழுக்கட்டை, லட்டு அந்த மாதிரி அவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழம் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுமே வந்து காலிலேருந்து விரதம் இருப்பாங்க. கையில் வந்து இந்த கங்கணம் சொல்லுவாங்க, அந்த காப்பு வந்து கட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே நான்வெஜ் சாப்பிடாம விரதமும் வந்து இருப்பாங்க. இன்னைக்கு நடக்கிறது எல்லையம்மன் கோவிலோட திருவிழா தான். ஒவ்வொரு இலையிலையும் படைப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். இலையில வந்து பொம்மை வச்சுருப்பாங்க, மண்ணில் செஞ்ச பொம்மை, அதெல்லாம் உடைப்பாங்க. எல்லா இலையிலையும் பொம்மை வச்சுருப்பாங்க. எல்லா இலைக்கும் பூசணிக்காய் வந்து இதே மாதிரி உடைப்பாங்க. அந்த எல்லைக்கிட்ட வந்த உடனே எல்லையில் பூசணிக்காய் உடைப்பாங்க. அதே சேம் டைம் அந்த தேரோட 4 சக்கரத்துலேயும் வந்து பூசணிக்காய் வச்சு அது மேலே ஏற்றுவாங்க. தேருக்குமே பூசணிக்காய் வச்சு சுற்றியும் போடுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் படைச்சிட்டு சுண்டல், கொழுக்கட்டை, லட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்க. அங்கேருந்து சுண்டல் தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இலையிலையும் பூசணிக்காய் வந்து உடைப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தேரிங்க வந்ததும் உடைப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஊரோட பேர் வந்து ரவுத்துங்கப்போம். இந்த ஊரில் எல்லையம்மன் கோவில் இருக்குது. இங்கே சடல் திருவிழா நடக்குது. அதனால தான் இங்கே வந்திருக்கிறோம். எல்லா வருஷமும் நாங்கள் வருவோம். எல்லா வருஷமும் வந்து சடல் போடுவாங்க. அந்த மேலெல்லாம் பழம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் வண்டியெலாம் இழுப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். இந்த வாட்டி வந்து தேர் வந்து வீதி விழா வருது, அதையும் பார்க்குறோம். சூப்பராக இருந்தது. இன்னும் வந்து வீதி விழா முடியல, இப்போ தான் பாதி தூரம் வந்துட்டு. அப்புறம் வந்து கழுமரம் ஏறுவாங்க. ஸோ இந்த வருஷம் தான் வந்து கழுமறை அதை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புவோம். கழுமரம்னா எப்படி ஏறுறாங்க, எப்படி இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதான் என்னோடய பையன் பெரியவர், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதம்மா, எங்கள் கூட நிற்கவே முடியல. கடைக்கு போனோன்னு ஒரு டார்ச்சர் பண்ணுறான். அப்படி என்ன வாங்க போகிறான்னு எனக்கும் தெரியல. போய் தான் பார்க்கணும். இது முடியறதுக்கு எப்படியும் ஒரு 10 மணி ஆகிடும் நினைக்கிறேன். இப்போவே மணி 9 போகுது. கடை சுற்றி பார்த்துட்டு போகணுமா. தேர் வந்து வீடு விழா முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம கழுமறையத்தை வந்து பார்க்கலாம். நிறைய குடிப்போம். எப்படி போய் சொல்லுது பாரு. இப்போதான் வந்து இது கையில் செஞ்சேன்.
நான் வந்து பசங்கிட்ட சும்மா தான் கேட்டிருந்தேங்க, என்னடா கொழுக்கட்டை நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க எனக்குலாம் கிடையாதா அப்படின்ட்டு. என் பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து வாங்க வீட்டுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் சும்மா தான் போயிருந்தேங்க. உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பரான ஃபேமிலி இது. ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வர மாதிரி ஃபீலே எனக்கு இல்லை. ஏதோ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கே போனால் நமக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப உரிமையாக வந்து எல்லோரும் நம்மக்கிட்ட நல்லா பேசினாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட வீடு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துருந்தது அந்த வீடு. நான் மீட் பண்ணதுலேயே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கேரிங்காக ரொம்ப பாசமாக பேசுகிறவங்கள நான் வந்து நான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இந்த அளவுக்கு என்னை யாரும் ட்ரீட் பண்ணது இல்லை. ஃபஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த டைம் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசும்போது எனக்கு அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரில. நான் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டேன். இவ்வளோ ஒரு பாசமாக எனக்கு அது சொல்ல தெரிலங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதான், எனக்கு வேறு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரில. அது பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வந்துட்டேன். தேர் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கழுமரம் ஏறுவாங்க. இந்த டைமில் நமக்கு ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு திருவிழா கடையை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காசு வச்சுட்டு அதில் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா, வளையம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மீன் தொட்டி வச்சுட்டு அது மாதிரி கொடுக்குறாங்க. வளையம் வாங்கின யாரும் கரெக்டாக போடவே இல்லைங்க. பக்கத்தில் தான் ஓடி விழுந்துட்டு இருந்தது. நல்லா இருக்கா இது? அது வேணும். எங்க கம்பெனிக்குள்ள போக மட்டும் ஒரு பெரிய நல்லா இருக்கு. ஒரு பெரிய கோணை குட்டியாக ஒரு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பானிபூரி சாப்பிட்லான்னு வந்துட்டோம். ஏன்னா டைம் வந்து 9:45 ரொம்ப பசி வந்ததுனால பானிபூரி சாப்பிட்டுட்டு கழுமரம் ஏற போகிறாங்க. அதனால கழுமரம் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த கழுமரம் பார்த்திங்கன்னா 9 படி என்னமோ வச்சுருக்காங்க. ஒவ்வொரு படிக்கும் பாட்டு பாடிட்டே ஏறுவாங்க. நான் வந்து பாட்டு பாடும்போது பார்க்கலங்க, ஏன்னா தேர் கொடுத்ததுனால அதுக்குள்ளே ஏறி அவங்க உட்காந்துட்ருக்காங்க. தேரடியில் வந்து தேர் நின்ன உடனே பழம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதில் எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, அப்புறம் செவ்வாழைப்பழம், பூவு, அதுக்கப்புறம் ஆப்பிள்னு சொல்லி எல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வாரி இறைப்பாங்க. அதை வந்து பிடிச்சிட்டு குழந்தை இல்லாதவங்க சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா குழந்தை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்காக தான் அந்த மற்றவங்க அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டாங்க. வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஏன்னா டைம் வந்து 10:10 ஆயிடுது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி எல்லையம்மன் கோவிலோட சரல் திருவிழா முடிஞ்சிடுது. வீட்டுக்குமே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவுமே கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ண ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா வளையல் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இந்த 2 செட் கலர் தான் வாங்கியிருந்தேன். இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.